Good evening everyone. Last lessonல motion tune மூலமா bouncing ball animation எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல motion tune மூலமா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி motion blur அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். New document create பண்ணனும். Go to file, new. இதில some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதில character animation choose பண்ணிட்டு height size choose பண்றேன். once நீங்க height click பண்ண உடனே அதோட widthம் heightம் நமக்கு ரைட் சைடுல செட் ஆயிரும். frame rate platform type பத்தி தெரியாதவங்க என்னுடைய previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. then create. நமக்கு new document create ஆயிருக்கு. இதோட நேம் தான் stage ன்னு சொல்றோம். இந்த zoom in zoom out பண்றதுக்கு control plus control minus. அது தெரியல அப்படினா கீபோர்ட்ல control key press பண்ணிட்டு mouse scroll up scroll down பண்றது மூலமா zoom in zoom out பண்ணிக்க முடியும். layer 1ல first frame select பண்ணிட்டு circle draw பண்ணனும். oval tool shortcut key O. shift press பண்ணி drag பண்றது மூலமா நீங்க ஒரு circle create பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு warning message வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா tuning apply பண்ணனும் அப்படினா நீங்க convert to symbol மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். then 30 frameல select பண்ணிட்டு selection tool மூலமா பாலை அப்படியே right cornerக்கு மூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்ப dotted line வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படினா motion tune அப்ளை ஆயிருக்குதுன்னு அர்த்தம். selection tool மூலமா straight line நீங்க curve line சேஞ்ச் பண்ண முடியும். then last frame செலக்ட் பண்ணிட்டு Q free transform tool மூலமா இதோட சைஸை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இந்த பாலை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு அவுட் சைடுல நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. then right side properties panelல இருக்கிற object ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு filterல plus symbol காணிக்குதுல்ல அதை கிளிக் பண்ணி நீங்க blur ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஆல்ரெடி blur x4 கொடுத்திருக்காங்க, blur y4 கொடுத்திருக்காங்க. இது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நீங்க எதுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் 30 frameல கிளிக் பண்ணிட்டு again go to object then blurல இருக்கிற வேல்யூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 255 கொடுத்துக்கிறேன். இதோட குவாலிட்டியை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோ குவாலிட்டில வேணுமா, மீடியம் குவாலிட்டில வேணுமா, ஹை குவாலிட்டில வேணுமாங்கறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஹை குவாலிட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி இந்த அனிமேஷனை பார்த்துக்க முடியும். டைம்லைன்ல ப்ளே பண்றதுக்கு என்டர். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மோஷன் blur அப்ளை பண்ணியிருக்கிறேன். SWF பிளேயர்ல ப்ளே பண்ணனும் அப்படினா கண்ட்ரோல் என்டர். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல மோஷன் blur 4 இருந்தது. then 30 ஃப்ரேம்ல நான் 255 கொடுக்கிறது மூலமா இந்த ஒரு சிம்பிள் மோஷன் blur அனிமேஷனை நீங்க பண்ண முடியும். சோ இந்த லெசன்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மோஷன் blur எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் பார்த்திருக்கிறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அனிமேஷன் ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Keep supporting. Thanks for watching. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.